வரமாட்டேன்னு ஒரு கேரக்டரும் நான் இறங்கி வரேன்ற ஒரு கேரக்டரும் இருக்கு. அது எத்தனை நாள் நிலைக்கும் சொல்லுங்க. ஆம்பளைங்க வந்து எத்தனையோ ஆம்பளைங்க வந்து கணவன் மனைவி உறவுக்கு அப்புறம் ஒய்ஃபு கிட்ட கெஞ்சனதையும் நான் பார்த்திருக்கேன். எப்படி இந்த பிரச்சனை வரும்போது ஆண்கள் இறங்கி வரலன்னா வருவாங்கங்க, வராதெல்லாம் போகாது. இல்ல அவங்க கர்மா அவங்க நாடியிலே சொல்லி இருக்கு, அவங்க இறங்கி வர மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் மேடம், இப்படிதான் ஜென்மம். அப்படி கிடையாது. அதாவது உங்க குழந்தைகள் வந்து தகப்பனாருடைய அன்பை வந்து இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஆதரவற்று நிற்கக்கூடிய நிலைமை வரும். இதுக்கு காரணமும் உங்களுடைய கர்மா தான் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம கொடுத்துருக்குறோம். முதல் தாரம் மேல எனக்கு அன்பு இருக்கு, லவ் இருக்கு, கேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப எப்படி முதல் தாரம் நிலைக்காதுன்னு நீங்க நாடி ஜோசியத்துல கர்மா வினை வச்சு அது இது வச்சு நீங்க பேசுறீங்க? இந்த போன ஜென்மத்துல நீ இந்த பாவம் பண்ணிருக்கிறதுனால இந்த ஜென்மம் வந்து உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. அப்படி கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. கோவத்துல நான் உன் கூட வாழவே மாட்டேன், இந்த நீ கட்டின தாலி எடுத்துட்டு போ. என் வாழ்க்கையிலேயே வந்து 2 தாரம் சொல்லி எனக்கு எவ்வளவு பேர் சொன்னாங்க. எனக்கு நான் 2 தாரத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடந்தது. 2 கேரக்டரும் ஒரே மனநிலைமையில இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா ஓகே சார். இங்க நான் இறங்கியே வரமாட்டேன்னு ஒரு கேரக்டரும் நான் இறங்கி வரேன்ற ஒரு கேரக்டரும் இருக்கு. அது எத்தனை நாள் நிலைக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அம்மா பொண்ணுக்கு ஒரு விஷயம் வருது, கோவம் வருதுன்னா அடுத்த நிமிஷம் அம்மா பேசுவாங்க, அடுத்த நிமிஷம் பொண்ணு பேசுவாங்க. எத்தனையோ ஆம்பளைங்க வந்து கணவன் மனைவி உறவுக்கு அப்புறம் இந்த சண்டைக்கு அப்புறம் எத்தனையோ ஆம்பளைங்க வந்து ஒய்ஃபு கிட்ட கெஞ்சனதையும் நான் பார்த்திருக்கேன். அவங்க தான் சாரியே கேட்பாங்க, ஆண்கள் தான். ஆனா அதே இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்மார்களும் என்ன பண்ணுவாங்க, வீட்டு குடும்ப பெண்களும் வாழ்க்கை இழந்துடக்கூடாது, வாழ்க்கை வேணும், குழந்தை ஆயிடுச்சு, சமூகத்தில் நம்ம வாழ முடியாது அப்படின்னு இறங்கி போய் சமரசம் பண்ண பெண்களும் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் என்கிட்ட வந்து வாழ்க்கை வேணும்னு நினைச்சு வந்து நிக்கிறாங்க தெரியுமா? எப்படி இந்த பிரச்சனை வரும்போது ஆண்கள் இறங்கி வரலனா வருவாங்கங்க, வராதெல்லாம் போகாது. இல்ல அவங்க கர்மா அவங்க நாடியிலே சொல்லி இருக்கு, அவங்க இறங்கி வர மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் மேடம், இப்படிதான் ஜென்மம். அப்படி கிடையாது. அதாவது முன்கூட்டியே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க நினைக்கும் போது, ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளும் போது, இந்த வாழ்க்கை இந்த இப்படி தான் போக போகுது, இந்த டைமில் இவ்வளோ பீக்கில் இருப்பீங்க, ஹாப்பியில் இவ்வளோ விஷயம் நீங்கள் சேர்த்து ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, நிறைய ஆபரணங்கள் சேரும், குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைப்பீங்க, குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும், இவ்வளோ விஷயத்த சொல்லக்கூடிய அந்த அகஸ்திய மகரிஷி இதுவே இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், இப்போ 30 வயசில் உள்ளவங்களுக்கு நாடி படிக்கிறோம்னா 35 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா போகணும்னு வருதுன்னு வச்சிங்களேன். 36, 37வது வயசு உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் காரணம், உங்களுடைய உறவுனால பிரச்சனை வரும். யாரால? உறவுனால பிரச்சனை வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை வந்து தவறான முறையில் டைவர்ட் பண்ணும், வேற சேர்க்கைகள் உங்களுக்கு உருவாகும், உங்கள் புத்தி தடுமாறும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்கிறார். வேணா 1000 நோட்டு வச்சுருக்கேன், எழுதின நோட்டு, எத்தனை நோட்டு வேணாலும் நான் எடுத்து படித்து காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கையினால் பிரச்சனை வரும், இதனால் நீங்கள் அவமானப்படுவீங்க, உங்கள் குடும்பம் பிரியும், உங்கள் குழந்தைகள் வந்து தகப்பனாருடைய அன்பை வந்து இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், குழந்தைகள் வந்து ஆதரவற்று நிற்கக்கூடிய நிலைமை வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு காரணமும் உங்களுடைய கர்மா தான். அந்த கர்மா வந்து இந்த கிரகத்தை இந்த நேரத்தில் இந்த மாதிரி உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும். உங்கள் நல்லது சொன்னாலும் கூட அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க, நல்லது சொல்ல வரவங்களையும் நீங்கள் பகச்சிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுங்க, அந்த பிரச்சனை என் லைஃப்பில் வரக்கூடாது, அதுக்கு என்னங்க சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே பரிகாரம் பண்ணவங்க இன்றைக்கி எத்தனையோ கோடி இருக்காங்க. இப்போ பரிகாரம் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பரிகாரத்தில் சரி பண்ணலாம்னா உங்கள் புத்தியை டைவர்ட் பண்ணிடும். பரிகாரம் என்ன பண்ணும், இப்போ வந்து இந்த நேரத்தில் ஒரு பெண் சேர்க்கை வருது, இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சேர்க்கை வருது, ஏற்கனவே மகரிஷி நாடியில் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வரும்னு, இது நம்மளுக்கு இந்த உறவு தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க புத்தியை வந்து தடுமாற்றம், அவங்க புத்தியை வந்து யோசிக்க வச்சு அதுலேருந்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வந்துடும் அந்த பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக. ஓகே. ஆனால் எனக்கு அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆட்களுடைய சேர்க்கையை நம்மளுக்கு கொடுக்காது. இந்த தெய்வ வழிபாடு என்னன்னா இவங்களுக்கு அந்த மென்டாலிட்டியே போகாது, இந்த மாதிரி ஒரு ஆட்களுடைய தொடர்பையை அமைச்சு தராது.
சரிங்க சார், நீங்க பரிகாரத்துல மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, உங்க நாடி ஜோசியம் பார்த்தா உங்க முதல் தாரம் வந்து உங்களுக்கு சரியா வராது. இப்போ என்னுடைய நாடி ஜோசியத்துல சொல்லுங்க. எனக்கு அடுத்தது இல்ல ஆன்சர் வர கிடைச்சிச்சு. குழந்தை, ஆன்சருக்கு சொல்றேன். எனக்கு அடுத்தது குழந்தை இருந்துச்சுன்னா, தம்பியோ தங்கச்சியோ இருந்துச்சுன்னா அவங்க உசுறு வந்து இருக்காது, அது போயிடுங்க, அது நிலைக்காது, அது அபார்ஷன்ல முடியும். அப்படி இல்லைன்னா பொருந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிடும், எனக்கு முன்னாடி இறந்து போயிடும் அப்படின்றது ஏன் நாடி ஜோசியத்துல இருக்குன்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. அது நிஜம். என் தம்பி இறந்துட்டாரு. ஸோ அது ஓகே. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஆண் வராரு உங்ககிட்ட ஒரு விஷயம் நாடி ஜோசியம் பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க உங்க ஜோசியத்துல முதல் தாரம் நிலைக்காதுங்க, ரெண்டாம் தாரம் தான் நிலைக்கும், உங்களுக்கு அது மூலியம் தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு இந்த நாடி ஜோசியம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு நாடி ஜோசியம் நீங்க கணிச்சு சொல்லி இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு முதல் தாரம் மேல எனக்கு அன்பு இருக்கு, லவ் இருக்கு, கேர் இருக்கு, எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு. அப்போ எப்படி முதல் தாரம் நிலைக்காதுன்னு நீங்க நாடி ஜோசியத்துல கர்மா வினை வச்சு அது இது வச்சு நீங்க பேசுறீங்க? அது இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இந்த ஆர்குமெண்ட்டை நீங்க என்ன சரி பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த நாடி ஜோசியத்துல வந்தா அது அந்த விஷயத்த நீங்க வந்து ஓகேப்பா நீ போ, முதல் தாரத்தோட சந்தோஷமா இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களா? இல்ல உங்க ரெண்டாம் தரத்தால தான் உனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்ற ஒரு தீர்மானம் கொண்டு அந்த வாக்கு மூலியமா நீங்க நடந்துப்பீங்களா? இல்ல இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணு, நீ முதல் தாரத்து கூடயே நீ நல்லா இருப்பப்பா போ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்களா? அதாவது நல்ல கேள்வி இது. பட் ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2 ஆன்சர் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஒருவருக்கு என்ன வந்திருக்கு, ஒருவர் மீன்ஸ் நிறைய பேருக்கு ஒருத்தவங்களுடைய நாடியில் என்ன வந்திருக்குன்னா, இவங்களுடைய கர்ம வினை இந்த காலகட்டம், அதாவது நாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து பலன் தெரிஞ்சு அதன்படி வாழ்க்கை அமைச்சு கொள்ளும் பொழுதும் ஒரு பலன் இருக்குது. கல்யாணம் ஆகி கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து கல்யாண வாழ்க்கை உண்டான்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆமாம், ரைட்டா? ஆமாம். அப்போ இந்த முதல் வாழ்க்கை அமையும் பொழுது, முதல் வாழ்க்கை அமைச்சு கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய கர்ம வினை, அதுக்கு கண்டிப்பாக ஒரு கர்மா வந்து மகரிஷி வச்சுருப்பாங்க. இந்த போன ஜென்மத்தில் நீ இந்த பாவம் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜென்மம் வந்து உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்படி கல்யாணம் நடந்தாலும் நிச்சயம் வரைக்கும் போயிட்டு அந்த கல்யாணம் தடைப்படும். அதில் ஒரு தாரம் அடிபட்டுடுது. அனுபவத்தை நான் சொல்கிறேன். மனசார இவங்க மனைவின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம், கல்யாணம் மேடை வரைக்கும் போயிட்டு கல்யாணம் நின்றுது நிறைய இருக்குது. அதில் ஒரு தோஷம் கழிஞ்சிடுது. எதுக்காக வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டி அதை வெட்டி விட சொல்கிறாங்க? வாழையும் ஒரு பெண்ணு, வாழையும் ஒரு பெண்ணு, அதை தாலி கட்டி வெட்டி விட்டு அந்த தோஷத்தை கழிக்கிறோம். அதில் அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறதா ஐதீகம் ஆயிடுது. இது முன்னாடி தெரிஞ்ச இருங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. நீங்கள் கேள்வி பெரிய கேள்வியாக கேட்டிருக்கீங்க, ஆன்சரும் பெருசாக தான் இருக்கும். அடுத்தது கல்யாணம் வரைக்கும் நிச்சயம் வரைக்கும் போயிட்டு தடைப்படுறது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது. கோவத்தில் நான் உன் கூட வாழவே மாட்டேன், இந்தா நீ கட்டின தாலி எடுத்துகிட்டு போ அப்படின்னு கட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க. நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானம் ஆகி, ஐயோ இருந்தாலும் நான் பண்ணது தப்பாச்சே, நீ கட்டின தாலியை நான் தூக்கி எறிஞ்சிட்டேனே, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த தாலியை வந்து அதே கணவன் 2ஆவதாக போய் கட்டுறாரு. இந்த சீன்ல நடந்திருக்கு. நீங்க சினிமாவுல பாக்குறீங்க, இல்ல நிஜ வாழ்க்கையில என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நடந்திருக்கு. சொல்லுங்க. சரிங்களா? அப்ப ஒரு தாரம் போயிடுது, ஏங்க என் வாழ்க்கையிலேயே வந்து 2 தாரம் சொல்லி எனக்கு எவ்வளவு பேர் சொன்னாங்க, எனக்கு நான் 2 தாரத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடந்திருக்கு. ஓகே. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பரிகாரம் கிளியர் ஆகிடுது. ரெண்டாவது, இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம், இங்கே பாருங்கள் உங்களுடைய கிரக பலனும் உங்களுடைய கர்ம வினையும் இப்படி தான் இருக்குது, சேர்க்கக்கூடிய சேர்க்கை வந்து ரொம்ப கவனம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பொருத்தங்கிறது வந்து சொல்கிறோம் 10 பொருத்தம் 12 பொருத்தங்கிறோம். 12 பொருத்தம் இருந்தால் தான் பொருத்தம் கிடையாது, 5 பொருத்தம் இருந்தாலே நல்ல பொருத்தம். அப்போ அந்த 5 பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் வந்து தின பொருத்தம், ரெண்டாவது வந்து கன பொருத்தம்,
மூணாவது தான் யோனி, அப்புறம் ராசி ரஜ்ஜி. அப்போ யோனிங்கிறது என்ன? தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசுறது. சண்டை போடுவாங்கன்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கை மட்டும் ஒன்றா இருப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு யோனி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க, ஆனால் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. எப்போ ஒன்று சேர்றாங்கன்னு தெரியாது. அங்கே கணம் நல்லா இருக்கணும். மனுஷகணம் மனுஷன் சேரணும், தேவகணம் தேவனோட சேரணும், தேவகணம் மனுஷரோட சேரணும். ஆனால் தேவகணத்துக்கும் ராட்சச கணத்தையும் சேர்த்தோம்னா யுத்தம் தான், சண்டை பயங்கரமாக இருக்கும். அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம்.